நீ சஞ்சு சேட்டா வந்து ஒண்ணுமே இல்லை ப்ரோ. பிளஸ் பவுலிங்ல ஃபீல்டிங்ல எல்லாமே மோசமா தான் இருந்துச்சு. பவுலிங் கூட ஓரளவு ஓகே தான் ப்ரோ. பிளஸ் சஞ்சுவோட கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. அப்புறம் நிறைய ஃபீல்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் மாறி நெக்ஸ்ட் இன்னொன்னு சொன்னா சர்ஃபராஸ் கான் நல்லா ஆடிட்டு இருந்த பிளேயரே இன்னைக்கு வந்து ஒழுங்கா ஆடாம கிளாச் அவுட் ஆயிருக்காரு. கரெக்டா அதுவும் விக்கெட் கீப்பர் கிட்ட போயிருக்கு சிராஜோட பால்ல. இன்னைக்கு சஞ்சு மட்டும் நல்லா ஆடி இருந்தாருன்னா சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சிருக்கும். சஞ்சு வந்து 11 ரன் தான் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் சஞ்சு ஏன்னா போன மேட்ச் எம்ஐ எங்க அடிச்சு தோக்க வச்சதை இன்னைக்கு அது கூட வரல. 254 ரன் தான். நான் 104 ரன்ல அவங்க தோக்க அடிச்சோம். இன்னைக்கு பிச்சும் கரெக்டா இல்ல. பிளஸ் ருத்ராஜோட கேப்டன்சி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னைக்கு மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம். பிளஸ் பிச் ரிப்போர்ட்ல ருத்ராஜ் தயவு செஞ்சு இனிமையாச்சும் அவங்க டாஸ் ஏச்சு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கணும். அதுவும் ஜெயிக்கலன்னா மேட்ச் அவள் தான் முடிஞ்சிடும் ப்ரோ. ஆனா இதுக்கப்புறமும் ஜெயிச்சாதான் செமிஃபைனல் ஒன்னு குவாலிஃபை ஆக முடியும். அதுவும் இல்லைன்னா சிஎஸ்கே அவள் தான் இப்பயே முடிச்சிடுற மாதிரி ஆயிடும் ப்ரோ. ஃபுல் வீடியோ பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. மறக்காம அஞ்சி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.